இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து 4, 5 பேருங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கோஆப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட அவங்க ட்ரிங்க்ஸ் குடிக்க சொன்னாலுமே ஹீரோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அவர் தான் சொல்கிறாரு இல்லையா, அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு நீ ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்கை குடிக்க வச்சிடுறா. ஹீரோ கிட்டேயும் ரொம்ப க்ளோஸாக போகிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த சைடு நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளும் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏன்டா இவ இப்படி ட்ரிங்க் பண்ணுறான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்திருப்பாரு. அது வந்து டைரெக்டாக நம்மளோட ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. அதனால தான் சோகத்தில் குடிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ வந்து என்னால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவரோட ரூம்க்கே வந்துடுவார். அவரோட அசிஸ்டண்ட்டு தான் கூட்டிக்கிட்டு வருவார். யாரையும் உள்ளே விடாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா போய் குளிச்சுக்கிட்டு இருப்பார். அதே டைமில் தான் ஹீரோயின் அதே இடத்துக்கு வர. அவள் வந்து வேற ஒரு ரூமுக்கு போகணும். பட் ஹீரோவோட ரூம் கிட்ட வந்து கதவை தொற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோ யாருடா அப்படின்னு வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு. தொபுக்கன்னு வந்து ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் கொஞ்சம் அவளை பார்த்துட்டு வாட் ஏ பியூட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். திடீர்னு அவளை எச்சிப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுடுறாரா. ஹீரோயின் வந்து தொபுக்குன்னு போய் கீழேயே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம்குள்ளேயே போயிடுறா. ஹீரோவும் சொல்கிறாரு, என்ன ஆச்சு உனக்கு, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து துரத்த பார்ப்பாரு. பட் ஹீரோயின் வந்து விடவே இல்லை. இங்கிருந்து போக மாட்டேன், வாட் ஏ க்யூட் காய் அப்படின்னு ஹீரோவை கொஞ்சிக்கிட்டே இருப்பா. அப்படியே ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிருக்கும். ஹீரோயின் எழுந்து பார்க்குறாங்க. அப்போதான் நேற்று நைட் என்ன நடந்தது எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. அது எதுவுமே கனவு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ அப்போ தான் எழுந்து பார்க்குறாரு. பட் ஹீரோயின் இருக்க மாட்டேங்க இல்லையா. அப்போ அவங்களோட அசிஸ்டண்ட் கால் பண்ணிவிட்டு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து பாஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டால், நீ என்னடா வேலை பார்க்குற மேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அந்த கேமரா இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு அவரோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களும் போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து எப்போ அந்த ரூமுக்கு வந்தால் ஹீரோயின் யார் அப்படின்னு ஹீரோயின் ஃபேஸை ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்புறமா அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து, இங்கே பாரு மேன், நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் கொடுக்குறேன். அவள் என்ன பண்ணுறா அவளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சி நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹீரோட அசிஸ்டண்ட் பாஸ் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறேன்னா போடா போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா அவங்களோட அசிஸ்டண்ட் போய் ஹீரோயின் பற்றி எல்லாமே கண்டுபிடிச்சி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து இது மாதிரி ஜுவல்லரி டிசைனில் மேஜரிங் பண்ணியிருக்காங்க. அவங்க சுவிட்சர்லாண்டில் போய் படிச்சிருக்காங்க. இது மாதிரி இந்த பொசிஷனுக்காக வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, சைமனை கூப்பிடு, அவளை வச்சு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வீடை தேடணும், அப்புறமா வேலை தேடணும், அப்படியே என்னோட லைஃப் தனியாக சிங்கிளாகவே நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதை கேட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இவங்க 2 பேர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயின் போய் வீடை தேட போய்கிட்டு இருப்பா. அப்போது அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. சரி போய் பேசலான்னு பேசிக்கிட்டு இருப்பா. அதில் வந்து இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிடுறேன். இந்த சைடு அந்த சைமன் தான் வராரு. என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரா. ஹீரோ வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் எதுக்கு இன்டர்வியூ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஹீரோ வந்து நான் கிடையாது, நீ தான் அவளை இன்டர்வியூ பண்ண போகிறேன், நான் பார்க்க போகிறேன் அவ்வளோதான்னு சொல்லிடுறாரு. அப்புறமா அந்த இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீரோனோட ரிஸ்யூம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னம்மா நீ வந்து இந்த பொசிஷனுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து நீங்களா சைமன் அப்படின்னு கேட்பா. அவரும் ஆமான்னு சொல்கிறாரா. ஹீரோயின் வந்து நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவருக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் தானே அந்த ஃபேமஸான விண்கல் பற்றி கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் அது வந்து ஹீரோ தான் கண்டுபிடிச்சிருப்பார். அவர் அப்படியே தயங்கிக்கிட்டு இருக்காரு. ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து அதை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பார். அந்த விண்கல் பற்றி ஹீரோவும் ரொம்ப பெருமையாக பார்த்துக்கிட்டு இருப்பார். வாவ் குட் கேர்ள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இவங்க வந்து ஒரு ஜுவல்லரி டிசைனிங் கம்பெனி தான். அதை பற்றி தான் ஹீரோயின்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினையும் சரிம்மா நீ வேலை செய்ய ஆர்வமாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் ஓகே ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அவரும் சரி ஓகே நீ நாளையில இருந்து வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் பற்றி தான் திங்க் பண்ணுறாரு. இந்த சைடு ஹீரோயின் வந்து அந்த புதுசான வீட்டுக்கு வர. பட் அதோட ரெண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது, இங்கே ஏதாச்சும் நடந்ததா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா அப்படி ஒன்றும் நடக்கலை. பட் எங்களோட ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு
மீட்டிங்க்கு அர்ஜென்ட்டா போனதுனால தான் இவ்வளோ கம்மி ரேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வராரு. அப்புறமா ஹீரோயின் இந்த வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடுறா. அவளுக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு ஹீரோ வந்து போய் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வராரு. அப்போ ஒரு பார்சல் இருக்கு. அது வந்து ஹீரோயின் கொண்டு வரா. பட் ஹீரோ வந்து அது ஓப்பன் பண்ணிட்டாரு. அதில வந்து ஹீரோயினோட இன்னர்வேர் தான் இருக்கு. ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு பார்க்குறா. "நீயா?" அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. ஹீரோ, "என்னம்மா என்ன வந்து செட்யூஸ் பண்ண வந்துட்டியா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. "உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்ட ஹீரோயின் வந்து சைலண்டாவே இருப்பா. ஹீரோயின் வந்து ஹீரோவ அடிக்க பாப்பா. பட் ஹீரோ வந்து அவளோட கைய பிடிச்சிடுறாரு. "என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்காத சரியான்னு" சொல்றாரா. ஹீரோயின் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு, "இருடா உனக்கு இருக்கு நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பா. அப்போ ஹீரோவும் அப்படி அவ போகும்போது அவளோட முதுகு பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஒரு ஸ்கேர் இருக்கும். தெளும்பு இருக்கும். அது பார்த்து, "ஏன் ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. பட் அவ அங்கிருந்து போயிடுறா. இந்த சைடு அந்த சைமன் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு வராரா. அப்போ ஹீரோ வந்து அங்கே இருப்பாரு. "இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து உன்னோட ஆஃபீஸை எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னா. "கண்டிப்பா பாஸ். இந்த ஹோல் கம்பெனியே உங்களோடது தான்" அப்படின்னு சொல்றாரா. ஹீரோவும், "இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு மீட்டிங் இருக்கு. எல்லாரையும் கூப்பிடுன்னு" சொல்லிடுறாரு. அப்புறமா ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட அப்புறமா 2 பொண்ணுங்க கிட்ட, "இது மாரி ஹீரோ வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்துலயே மீட்டிங் இருக்கு. யாருமே லேட் பண்ணாம வந்துடுங்க. அதுதான் மீட்டிங்கோடைய ஃபர்ஸ்ட்டு ரூல்" அப்படின்னு சொல்றா. அப்போ அங்க இருக்கிற பொண்ணுங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹேண்ட்ஸமா இருக்காரு, ரொம்ப ரிச்சா இருக்காரு, ரொம்ப ஃபேமஸா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்து இது கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த பொண்ணு வந்து, "காசிப் பேசவா உங்கள நாங்க வேலைக்கு எடுத்திருக்கோம்" அப்படின்னு சொல்றா. ஹீரோயின பார்த்து, "சரி நீ எல்லாருக்காகியும் காஃபி கொண்டு வா" அப்படின்னு சொல்றாளா. ஹீரோயின் வந்து, "என்ன எல்லாருக்குமா?" அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த பொண்ணு வந்து, "என்ன உன்னால காஃபி கூட பண்ண முடியாதா? வேற எதுக்கு நீ வேலைக்கு வந்தேன்னு" சொல்லிட்டு அவ கோவமா சிடு சிடுன்னு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்து எல்லாருக்காகியும் காஃபி ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவும் அங்க வராரா. "டேய் தம்பி இங்க வாடா" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோவும், "வாட்?" ஹீரோவும், "என்ன என்கிட்ட பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்றானா. அவங்களும், "உன்கிட்ட தான் பேசுறேன். நீ வந்து சைமனோட அசிஸ்டன்ட் தானே? வா வா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த காஃபியை கொண்டு போயிடுறா. கொண்டு போய் எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டு, சரி சரி எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டு தானே அப்போ போய் அவளோட பிளேஸில் உக்கார. இதை வந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பா. ஹீரோவும் போய் அந்த காஃபியை மேக் பண்ணுறாரு. மேக் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வராரா. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு நிற்பாங்க. பட் ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியலை. பட் அவளும் எல்லாரும் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுது பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோவும், "நான் தான் காஃபி பண்ணேன். டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்க" அப்படின்னு சொல்கிறாரா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, "இது மாதிரி மிஸ் சென் என்ன காஃபி போட சொன்னாங்க. லேட் ஆகிடுச்சின்னு." ஹீரோ வந்தாரா. அவர்கிட்டையும், "நீ காஃபி பண்ணுன்னு சொன்னேன். அவ்வளோதான். சாரி உங்ககிட்ட சொல்லலை" அப்படின்னு சொல்கிறாள். "என்ன அசிஸ்டண்ட்டா?" அப்படின்னு அந்த சைமனும் பார்த்துக்கிட்டு இருப்பார். "ஆமாம் ஆமாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் மிஸ் சென்னை பார்த்து, "மீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன?" அப்படின்னு கேட்பாரு. அவங்களும் சொல்லுவாங்க, "லேட்டாக வரக்கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்களே. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயினை பார்த்து ஹீரோவும், "சரி இன்னைக்கு உங்களோட போனஸை வந்து கட் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் வந்து அப்படியே முறைச்சி ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்புறமா மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மீட்டிங் பற்றியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸு ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த சைமன் வந்து ஹீரோயினை பார்த்து, "நீ வந்து ஹீரோ கூடயே இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கும் கொஞ்சம் குஜாலாக தான் இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அப்புறமா ஹீரோயின் வந்து, "என்ன நானா?" அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. மீட்டிங் எல்லாம் முடித்து வெளியே வரும்போது அந்த 2 பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயின் பற்றி காசிப் பேசுகிறாங்க. "இவன் இன்னைக்கு தான் வேலை சேர்ந்தா, பட் இன்றைக்கே ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக வேலை பார்க்கணுமா, இது என்னடி கதை?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த பொண்ணு அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு போவா ஹீரோயினை பார்த்து. அப்புறமா ஹீரோயின் போய் அந்த சைமன் கிட்ட பேசுகிறா. "இது மாதிரி நான் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வேலைலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது செட் ஆகலை, வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வேற ஒரு வேலை பார்க்குறேன்னு சொன்னாலுமே அவர், "ஒன்று யாரம்மா அதெல்லாம் கேட்க போகிறாங்க. நீ வெறும் ஜஸ்ட் ஹீரோ கூட வேலை பண்ணு அவ்வளோதான். நீ அவருக்கு ரிப்போர்ட் பண்ணால் போதும் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இன்னொரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருக்குமே டின்னர் பார்ட்டி இருக்குது. மறக்காமல் வந்துடுன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அந்த டின்னர் பார்ட்டி தான் காட்டுறாங்க. ஹீரோயின், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்புறமா அந்த சைமன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, "இன்னொரு கெஸ்ட் வரணும், வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமில் தான் ஹீரோவும் உள்ளே வராரு. "இதோ பாருங்க நம்மளோட கெஸ்ட் வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறமா போய் ஹீரோவும் உக்கார்றாரு. "இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பேசணும். நம்மளோட ஹீரோவை அப்புறமா ஹீரோயினை வந்து இந்த கம்பெனிக்கு வெல்கம் பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை குறுகுறுன்னு பார்க்குறாரு. அவள் வந்து சைலண்ட்டாகவே இருப்பாள்.
அப்புறமா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து தனியாக போய்கிட்டு இருப்பா. இவ இப்படி போகிறத வந்து ஒரு பையன் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துடுறான். ஹீரோயின் போய் வெளியே வராங்க. அப்போ அவன் வந்து ஏய் ஹீரோயின் அப்படின்னு கூப்பிடுறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் வந்து உன்கிட்ட பேச ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பட் அவன் வந்து ஹீரோயினை விடவே இல்லை. உன்கிட்ட பேசணும், எனக்கு வந்து இப்போ கூட உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரியும், வா 2 பேருமே அகைன் பேச பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீரோயின் வந்து இல்லை, நமக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சது முடிஞ்சது மட்டும்தான்னு சொல்கிறான். அவன் விடவே இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சீட்டிங் பண்ணுவேன், அப்புறமா அகைன் வந்து பேச்ச போயிடலாம், அதாயிடலாம் இதாயிடலாம் சொல்லுவியா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஹீரோனை விடவே இல்லையா. ஹீரோ வந்து ஃபோர்ஸாக அவனை அடிச்சிடுறான். அவனோட அசிஸ்டன்ட் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவை அடிக்க வராங்க. பட் ஹீரோ என்ன சும்மாவா, எல்லாரையும் அடித்து போட்டுடுறாரு. அப்புறமா என்கிட்ட இன்னொரு தடவை வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறானா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ இதுக்கு பே பண்ணியே ஆகணும், எப்படியோ பணக்காரனை பிடிச்சிட்ட இல்லை நீ அப்படின்னு ஹீரோனை பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பான். அப்புறமா ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுவார். அவள் வந்து அழுதுகிட்டே இருப்பாள். அப்படியே அழுதுகிட்டே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாள். இது வந்து ஹீரோவும் ஃபீல் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிக்கிட்டு வருவார். இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு ஹீரோனை எழுப்பிக்கிட்டு இருப்பார். சடனாக ஹீரோயின் வந்து அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாட்டர் எல்லாமே குடிக்க வைக்கிறாரு. அவளை அப்படியே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறமா உன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோனோட பின்னால் இருக்கிற அந்த தெலும்பை பார்த்துடுறாரு. அப்போ ஹீரோ வந்து சின்ன வயசில் நடந்தது நினச்சி பார்க்குறாரு. சின்ன வயசில் ஹீரோ வந்து 2 சின்ன பசங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணை பார்த்து, ஹேய் ஸ்டாப்டா, எதுக்குடா இப்படி அந்த பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வந்திருப்பான். பட் அந்த பசங்களும் ஹீரோனை அடிச்சிடுவாங்க. பட் ஹீரோ வந்து எனக்காக இவ வந்து இந்த அடியை வாங்கினாலே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த பொண்ணு இந்த பொண்ணை இருக்குமா அப்படின்னு ஹீரோக்கு லைட்டாக டவுட் இருக்குது. பட் ஹீரோயின் வந்து ஹீரோவை போகவே விடலை. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடயே இருக்கார். ஹீரோனை நைட் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருக்கும். ஹீரோயின் வந்து இப்போ தான் எழுந்து பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்து நேற்று நைட்டு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்து நேற்று நைட்டு ஒன்றுமே நடக்கலை சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ ஏன் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாளா. இங்கே பாருமா, அந்த ட்ரெஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு ஹீரோயினுக்கு குறுக்குறுன்னு பார்த்து நீ தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. சப்போஸ் நான் கழட்டியிருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்பாரா. பட் ஹீரோயின் வந்து ஒன்றுமே பேசலை. சரி சரி டைம் ஆகுது சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்புறமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியே வர ஹீரோயின்காக ஹீரோ வந்து சமையல் பண்ணியிருப்பாரு. அப்புறமா அவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து சொல்கிறாரு, நானே இன்றைக்கி உன்னை ட்ராப் பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு வான்னு சொல்கிறாரு. அப்புறமா அவங்க 2 பேருமே ஆஃபீஸுக்கிட்ட தான் இருப்பார். ஹீரோவே போய் ஹீரோயினுக்காக அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரா. வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ உன்னை நேற்று நைட்டு கூட்டிகிட்டு போனார், உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் ஏதாச்சும் சம்திங் அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ நீ இப்படி பேசுவேன், உனக்கு இங்கே காசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாள். இங்கே பாருமா ஹீரோயின், நீ பண்ணுற ட்ரிக்ஸுக்கெல்லாம் இங்கே யாருமே மயங்க மாட்டாங்க, என்ன பண்ணாலும் இங்கே நடக்கும் அப்படின்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு பார்த்தா ஹீரோவோட ஃபியான்சி அங்கே வரா. ஹீரோவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நீ இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பாளா. ஹீரோவும் பேசுகிறது நீ பார்த்து பேசு அப்படின்னு சொன்னால், இந்த கம்பெனி ஃபுல்லாக அந்த காசிப் தான் போய்கிட்டு இருக்குது, உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டால் அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. சரி சரி விடு, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறேன். ஹீரோவும் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ண தப்பு எல்லாமே நான் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீ அப்புறமா உங்களோட அப்பா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அவள் வந்து கோச்சிக்கிட்டு போய் அந்த ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறா இல்லையா, அந்த பொண்ணை மீட் பண்ண போகிறான். அவளும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவகிட்ட ஏதோ குசு குசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அவள் வந்து என்ன பேசினான்னு கூட தெரியாது. டைரெக்டாக கம்பெனிக்கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா, இங்கே ஒரு சாம்பிள் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை போய் இந்த அட்ரஸுக்கு கொடுத்துடு, இப்போவே போ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பார்சல் சாம்பிளை கொடுக்க அங்கிருந்து போகிறா. போய் அந்த அட்ரஸ் கிட்டேயும் போயிட்டு டோரை நாக் பண்ணுறா. அப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வர்றது ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவன் வந்து என்னம்மா நீ வந்திருக்கியா, நீ என்ன பழி வாங்க நீ ஹீரோ கூட செட்டு சேர்ந்திருக்கியா,
நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. நான் இந்த சாம்பிள் கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு போகிறான். பட் அவன் வந்து நீ இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு அவளோட கையை பிடிச்சிக்கிறான். பட் அவன் விடவே இல்லையா. நான் என்னை விட்டுடு, நமக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே, இங்கே பாருமா இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் அங்கேருந்து போக பாப்பா. பட் அவளை விடவே இல்லை. அவனோட வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுறான். எதுக்கு நீங்கள் இப்படி இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாருமே என்கிட்ட வருது பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேயே தப்பாக நடந்துக்க பார்ப்பானா. பட் ஹீரோயின் என்ன சும்மா விடுவாங்களா, அவனை அடித்து போட்டுடுறாங்க. நீ எப்போல இருந்து இப்படி மாறுனச்சு, நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. இந்த சைடு ஹீரோவும் ஆஃபீஸுக்கு வராரா. அப்போ சைமன் கிட்ட கேட்பாரு ஹீரோயின் எங்கேன்னு. அப்போ சைமனும் சொல்கிறாரு, புதுசாக இருக்கார் இல்லையா ஒருத்தர் ஸ்போக்ஸ் பர்சன், அவருக்கு ஒரு சாம்பிள் கொடுக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லுவார். யார் அப்படின்னு கேட்டால் இது மாதிரி ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இப்போவே அவனோட அட்ரஸ் எல்லாமே சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாரு. இங்கே ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் எங்கே வரேன்னு தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் வந்து தனியாக ரொம்ப சோகமாக நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பாளா. இதை வந்து ஹீரோவும் பார்த்துடுறாரு. குடுகுடுன்னு காரை விட்டு இறங்கி வந்து அவளை அப்படியே உப்பு மூட்டை தூக்கிக்கிறாரு. ஹீரோயின் வேணான்னு சொன்னாலுமே ஹீரோ விடவே இல்லை. அவள் வீட்டுக்கிட்டேயே வந்துடுவாங்க. பட் அவளோட பேக்கில் கீ இல்லையா. அப்போது ஹீரோக்கிட்டேயே ஒரு ஸ்பேர் கீ இருக்குது, அதில் இருந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பார். ஹீரோயினை விட்டு அவன் எப்போவுமே தெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் அப்போ தான் வர அவளோட பின்னால் அந்த தழும்பு இருக்கு இல்லையா, அதை பார்த்து ஹீரோ அந்த தழும்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க அது வந்து சின்ன வயசில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் சரி அந்த கீ அப்படின்னு கேட்பா. அப்போ ஹீரோவும் சொல்லிடுறாரு நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா ஹீரோயின் போய் உக்காடுறாங்க. அப்போ ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலுக்கு காயமாயிருக்குமா. அப்போ ஹீரோவும் சரி நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்கிறாரு. அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து அவர் வேலைக்கு போயிருப்பார். அப்போ அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து நீ ஹீரோயினை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி பாஸ் நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் வராங்க. ஹீரோவும் பார்க்குறாரு. அப்புறமா ஹீரோவாக பார்த்து நீ ஏதாச்சும் டிசைன் பற்றி திங்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். பட் ஹீரோயின் வந்து நான் அதை பற்றி இன்னும் திங்க் பண்ணலை. பட் என்கிட்ட வந்து சில ஐடியாஸ் எல்லாமே இருக்குது, இந்த ரிங் டிசைன் பற்றியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஹீரோவும் சொல்கிறாரு சரி உன்னோட லேப்டாப் எடுத்துக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீ உன் பாஸ்கிட்டே அதிகாரமாக பேசுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறமா அவங்க 2 பேருமே கிளம்பி வராங்க. ஹீரோயினும் கேட்ப நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஹீரோ நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தா அவங்க 2 பேருமே ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. பட் ஹீரோக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவர் தனியாக தான் வளர்ந்துருப்பார். அது வந்து ஹீரோயின் கிட்டேயும் சொல்லுவார். அப்புறமா அவங்க 2 பேருமே ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஒரு இது பார்த்து ஒரு பேப்பரை பார்த்து அது நீங்களா அந்த ஸ்டீவ், ஐயோ என்னால் நம்பவே முடியலை, நீங்கள் அவ்வளோ பெரிய டிசைனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் ஹீரோக்கு வந்து அந்த ஃபேமஸ் அது எதுவுமே பிடிக்காது. அதனால தான் அவரோட பேரும் யூஸ் பண்ணாமல் வேறு பேர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் ஹீரோயின் இருந்தாலும் நீங்கள் ஃபேமஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மேலே போய்கிட்டு இருப்பாங்களே. அப்போது அங்கே இருக்கிற விண்கல் பற்றி ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த விண்கல் சீரீஸ் கூட நீங்கள் தயாரிச்சுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆமாம் ஆமாம் அது எல்லாமே நான் தான், ஆனால் நான் வந்து சைமனோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். நீ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஹீரோயின் நான் வந்து அவளை மாதிரி தான் இருக்கேன், பட் நான் வந்து அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் அதை பார்த்து சரி உனக்கு ஏதாச்சும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பார். பட் ஹீரோயின் வந்து இல்லை அது எதுவுமே கிடையாது, எனக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறேன். சரி ஹீரோவும் நீ இங்கே உக்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து பின்னால் திரும்பி பார்க்குறா. ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது, அது எடுக்க போகிறா. ஹீரோயினும் போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயினோட சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த பிரேஸ்லெட். அது பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு இன்னொரு ஃபோட்டோ பார்க்குறேன். அது ஹீரோயின் தான். ஹீரோவும் வந்து சொல்கிறாரு அந்த பொண்ணை தான் சின்ன வயசில் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து ஐயோ அந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா, அது நான் தான் அப்படின்னு சொல்லிடுறேன். ஹீரோவும் இத்தனை வருஷமாக நான் உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், அப்போவும் நீ என்னை தான் காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறமா அவங்களோட சின்ன வயசில் நடந்தது எல்லா விஷயமும் சொல்லி நினச்சி பார்க்குறாங்க.
ஹீரோவும் சொல்கிறாரு, இனிமே நான் உன்னை காப்பாற்றுறேன், சின்ன வயசில் நீ என்னை காப்பாற்றின, ஆனால் இப்போ நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அகெயின் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவங்க 2 பேருமே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஒன்றா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருக்கும். ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபோனை தேடிக்கிட்டு இருப்பாங்களா, இங்கே இருக்கிற லாக்கர் ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு சின்ன பேப்பர் இருக்குமா, அதை பார்த்து ஹீரோயின் வந்து இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி பார்க்குறா. பார்த்தா ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டே ஹீரோ கூட இருந்திருப்பா இல்லையா, அப்போ அவள் தான் அதை வந்து எழுதியிருப்பா. இப்போ தான் அவள் வந்து நினச்சி பார்க்குறா. ஹீரோவும் சொல்கிறாரு, இது வந்து நான் உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு அது நீதான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீரோனுக்கு இது கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அப்படியே கட் பண்ண ஹீரோயின் வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ அப்போ கூட வந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா கிளம்பி ஆஃபீஸ் கிட்ட வந்துடுவாங்க. பட் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், என்னை இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க, நம்ம 2 பேரையும் ஒன்றா பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த சைடு ஹீரோ வந்து அந்த சைமன் கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பார், அந்த எக்ஸிபிஷன் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு, அந்த டிசைன் எக்ஸிபிஷன். சரி, ஹீரோயினை என்னை பார்க்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. ஹீரோயின் கூட ஹீரோ பார்க்க வர. பட் ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாரு, ஹீரோயின் நெக்ஸ்ட் டைம் வந்தால் அவங்கள வந்து டைரெக்டாக ஹீரோ கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வரல. பட் ஹீரோ அங்கே இல்லவே இல்லை. அதனால ஹீரோயின் வந்து சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பா. பட் அவள் அப்படியே தூங்கிடுறா. ஹீரோ வந்து அப்போது அவளுக்கு வந்து அந்த பெட்ஷீட் எல்லாமே போட்டு விடுறாரு. அப்போ தான் அவள் எழுந்து அந்த டைம் எவ்வளோன்னு பார்த்தா ரொம்ப ஆயிருக்குமா. ஹீரோவும் சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நெக்லஸ் போட்டு விடுறாரு. பார்க்க கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஹீரோயின் அது போட்டுக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து பேட் நியூஸ் சார் அப்படின்னு சொல்கிறோம். என்னாச்சு ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பட் அவரோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயின் பற்றி கிடையாது, இது உங்களோட பற்றி. இது மாதிரி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு அவங்க 2 பேருக்குமே அஃபேர் இருக்குது. ஹீரோயின் வந்து என்னை விட்டுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டா அப்படின்னு ஹீரோ பற்றி இல்லாதது எல்லாமே சொல்லியிருப்பார். அது வந்து ஆர்டிக்கலாகவும் வெளியே வந்திருக்கும். ஆன்லைன் ஃபுல்லாக அதுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இதனால் வந்து ஹீரோவோட பிஸ்னஸ்க்கு வந்து கெட்ட பேர். அப்போ ஹீரோவும் அவனோட அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஹீரோயின் அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க 2 பேருமே தனியாக இந்த அவுட்டிங் அவங்க 2 பேருமே வந்து வெளியே வந்திருப்பாங்க. இந்த சைடு ஹீரோ ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் அந்த போர்டு மீட்டிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குமா. சரி ஏதாச்சும் பண்ணணும், ஹீரோயின் தான் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோக்கு வந்து இதில் பிடிக்கவே இல்லை. பட் அவள் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் அவங்க அதுதான் சொல்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து இது மாதிரி நம்மளோட இவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதே டைமில் தான் ஹீரோவோட அந்த ஃபியான்சியும் அங்கே வர. அவள் வந்து நான் எல்லாமே பார்த்துட்டேன், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை நம்பு அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோவும் உன்னோட ஹெல்ப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்னு சொன்னால், நீ என்னோட ஃபியான்சி கிடையாது, என்னோட ஃபியான்சியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி ஹீரோனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவள் ரொம்ப கோவத்தில் இதுக்கு நீ ரிக்ரெட் பண்ணியே தீருவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இந்த சைடு ஹீரோயின் அப்புறமா ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவங்க 2 பேருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு நீ ஃபஸ்ட்டு மொபைலை பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அதனால அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. அவள் வந்து எனக்கு தெரியும் நீ வருவேன்னு சொல்லிட்டு அவகிட்ட இல்லாதது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஹீரோயின் இங்கே பாரு எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொன்னாலுமே அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பான். பட் ஹீரோயின் சும்மாவே விடலை. அவனை கழுவி கழுவி ஊத்துறா, நீ இப்படிப்பட்டவனா அப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே டைமில் தான் ஹீரோவோட காலம் வரும். ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. பார்த்தா அவன் பேசினது எல்லாமே ஹீரோயின் வந்து ஆடியோவாக ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் கிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், இது மாதிரி நான் வந்து இது ஆன்லைனில் விடுறேன், இதனால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னால் ஹீரோயினுக்காக ஹீரோ இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் உனக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் ஹீரோவோட அசிஸ்டண்ட் அந்த டைமில் அங்கே வரதுனால ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. இவங்க வந்து என்ன தான் பண்ணுறது, அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே ஃபோனில் போய்கிட்டு இருக்குது. இந்த சைடு ஹீரோயின் வந்து அந்த ஆடியோவை அப்படியே ரிலீஸும் பண்ணிட்டா. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஹீரோவும் பண்ண நினைக்கிறது அப்படியே பண்ணியே தீருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராரு. ஹீரோவும் போய் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பார். இந்த சைடு இந்த விஷயம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் வந்து யாரு கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்தானோ அதெல்லாமே சீஸ் பண்ணிட்டாங்க. அவன் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டான். இதனால ரொம்ப கோவப்பட்டு ஹீரோனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே டைமில் தான் ஹீரோவோட எக்ஸ் ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவள் வந்து இவனை மீட் பண்ண வந்திருக்கா. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி நீ பண்ணேன்னா ஹீரோயின் வந்து உனக்கு கிடைச்சிடுவா அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை கொடுக்குறா. இந்த சைடு ஹீரோயின் வந்து வேலை விட்டு வெளியே வர, வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வெளியே வர.
அவள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து அவளை அப்படியே அங்கேருந்து கிட்னாப் பண்ணிவிட்டு ஒரு வேன்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோயின் வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால் அங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு ஹீரோவும் தேடிக்கிட்டு வராரு. ஹீரோயினுக்கு ஒரு செயின் போட்டு விட்டார் இல்லையா, அதில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. அதில் தான் ஹீரோ கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் கட்டு போட்டு வச்சுருக்கான். அந்த ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்படி பண்ணுற, எனக்கு நீ வேணும் அப்படி இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பானா. பட் ஹீரோயின் நீ வர வர தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் உன்னால தான் நான் எல்லாமே இழந்துட்டேன். நீ அப்படி பண்ணலைன்னா எதுவுமே நடந்திருக்காது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹையாக வந்தால் நீ ஒரே நிமிஷத்தில் என்னை இப்படி பண்ணிட்ட. போனால் 2 பேருமே ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த வேன்குள்ளேயே ஏற்றுறான். அப்போது அவனும் சரி அந்த காரை எடுக்க போகிறான்னா அதே டைமில் தான் ஹீரோவும் அங்கே வராரு. அது பார்த்து அவள் அப்படியே ஹீரோக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் வேற தரான். ஹீரோனை சும்மாவாக விடுவார். அவனை போய் அப்படியே பருந்து எடுக்கிறாரு. அப்படியே அடித்து போட்டுடுறாரு. அவன் போய் கீழேயே விழுந்துடுறான். அப்புறமா ஹீரோயின் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோனை தூக்குவானா. அப்போது அவள் வந்து பின்னாலேயே வந்து ஹீரோனை அடித்து போட்டுடுறான். ஹீரோயின் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதனால் ஹீரோ வந்து அந்த காரை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அது வெளியே போய் வெடிச்சிடுச்சு. ஹீரோயின் இதை பார்த்த உடனே அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட இருந்த எல்லா ஞாபகம் அப்படியே வந்து போய்கிட்டு இருக்குது. அப்போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. அதே டைமில் தான் போலீஸ்காரங்க அங்கே வந்து அவனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோ எங்கே போயிட்டா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் தெரியுது ஹீரோ வந்து சேஃப் ஆகிட்டாரு. ஹீரோயின் போய் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இதுக்கு நீ இப்படி பண்ண, இப்படியெல்லாம் பண்ணாத சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறா. சரி நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டால், நான் தான் உனக்கு ஒரு ட்ராக்கர் டிவைஸ் கொடுத்தேன், உன்னோட செயினில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் அகைன் இது மாதிரி பண்ணாத சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட டிசைன் பற்றி ஹீரோ கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஹீரோவும் சரிவா உன்னை ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஹீரோ கட் பண்ணிடுவார். அப்புறமா ஹீரோ போய் ஹீரோயினுக்காக ரிங்கு கொடுக்குறாரு. ஹீரோயினை வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அப்போது அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கும் போது அப்படியே அங்கே இருக்கிற இடமே அப்படியே ஷேக் ஆகுது. ஹீரோவும் சரி இருன்னு சொல்லிட்டு நான் போய் தேடிட்டு வரேன் என்ன நடக்குது அப்படின்னு போவார். பட் யாரோ ஒருத்தங்க வந்து ஹலோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹீரோ அங்கேருந்து மறைஞ்சே போயிடுவார். பட் ஹீரோ வந்து எவ்வளோ டைம் ஆனாலுமே ஹீரோ வந்து வரவே இல்லையா. ஹீரோயினுக்கு வந்து இது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அதனால ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் கால் போகவே இல்லையா. அதனால ஹீரோவோட வீட்டுக்கிட்ட போய் தேடுறா. ஆஃபீஸ் ரூமுக்கு போய் தேடுறா. எந்த இடத்துல போய் தேடினாலுமே ஹீரோ அங்கே இல்லவே இல்லை. அப்புறமா அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் தேடுனா ஹீரோவோட இடத்துல அவரோட அசிஸ்டண்ட் இருக்கார். ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் தான் இங்கே பாஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஹீரோ எங்கே போனார் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நாங்கள் வந்து உன்னை கம்பெனி விட்டு அனுப்பிட்டோம், இந்த ஹீரோவோட லெட்டர் அப்படின்னு கொடுக்குறான். பட் ஹீரோயினுக்கு இது நம்பவே முடியலை. அப்படியே அவள் சோகமாக அங்கேருந்து போயிடுறா. பட் இதை வந்து இவன் அப்படியே பார்த்து வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரும்போது அவளோட டிசைன் அங்கே இருக்குமா. ஹீரோயின் அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு பாப்பா. பட் ஹீரோ அங்கே தான் இருக்கார். அதை பார்த்த உடனே ஹீரோயின் நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க போகிறா. பட் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் யாருன்னே தெரியாது. நீ யாருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே லைஃபெல்லாம் ஆஃப் ஆகுமா. பட் ஹீரோ அங்கே இல்லவே இல்லை. இது வந்து ஹீரோனோட இலூஷன். அவள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இது எல்லாமே இவளோட கனவுன்னு தெரியாது. அவள் அப்படியே எழுந்து பார்க்குறா. பார்த்தா ஹீரோயின்காக ஹீரோ சமைச்சிக்கிட்டு இருப்பார். பட் இது எதுவுமே உண்மை கிடையாது, கனவுன்னு தான் நினைக்கிறேன். ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாள். இதோட இந்த மூவியும் முடியுது. எல்லாருக்குமே பாய் காய்ஸ்.